ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கிற இயல் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து இயல் 1 வந்து பார்த்துட்டோம். ஆனால் அது வந்து புக்கில் இருக்க கண்டென்ட் தான் வந்து பார்த்தோம். ஆனால் வந்து நோட்ஸ் வந்து பார்க்கல. ஆனால் இப்போ வந்து நான் வந்து இயல் 2ல இருந்து தான் வந்து காட்ட போகிறேன். ஓகேவா? இது வந்து இயல் 1. உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இல்லைன்னா வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணுன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து தேவைப்படுது அப்படின்னா வந்து கேளுங்க. நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இதுக்கான பிடிஎஃப்பும் நான் வந்து அதில் வந்து சென்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இது வேணும்னா வந்து எழுதிக்கோங்க. நம்ம இந்த இதில் வந்து செகண்ட் யூனிட்லேருந்து வந்து பார்க்கலாம். ஓகே. செகண்ட் யூனிட் வந்து என்னென்னா இயற்கை அப்படிங்கிறது தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இயற்கை இன்பம். சிலப்பதிகாரத்தை வந்து பற்றி பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரத்தை எழுதினவர் வந்து யாருன்னா இளங்கோவடிகள். இவரோட காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து சேர மரபை சேர்ந்தவர். இவரோட அண்ணன் தான் வந்து சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிறவர். ஓகேவா? சாரி, இவரோட தம்பின்னு நினைக்கிறேன். தம்பியா அண்ணனா தெரில. சேரன் செங்குட்டுவன். இவர் வந்து துறவு பூண்டுட்டு காட்டு பக்கம் வந்து வந்துருவார். வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சிலப்பதிகாரம்ங்கிற நூலை வந்து எழுதியிருப்பார். இதில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்னு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். திங்கள் அப்படின்னா நிலவு, கதிரவன் அப்படின்னா ஞாயிறு அல்லது சூரியன். ஓகேவா? சிலப்பதிகாரம் தான் வந்து தமிழின் முதல் காப்பியம். இது வந்து முத்தமிழ் காப்பியம், இல்லை வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்ன அப்படின்னா, காணி நிலம் அப்படிங்கிறது தான். இதை வந்து எழுதுனது வந்து பாரதியார். நான் இதில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன தேவையோ அதை மட்டும்தான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து வேறு ஏதாவது கண்டென்ட் வந்து இருக்கும். ஆனால் வந்து அது அவ்வளோலாம் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. அதனால நான் வந்து விட்டுட்டேன். ஸோ சொல்லும் பொருளும் மட்டும் வந்து பார்க்கலாம். திங்கள்னா நிலவா, கதிரவன்னா வந்து சூரியன் அல்லது ஞாயிறு அப்படின்னு வந்து சொன்னேன்னா, மேரு அப்படின்னா இமயமலை, நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல், திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், கொங்குனா மகரந்தம், அலர் அப்படின்னா மலர்தல், அலினா வந்து கருணை. ஓகேவா? இதில் வந்து வேற என்னன்னா, சோழ மன்னரை பற்றி வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். அத்தி மலர் மாலையை வந்து சூடினவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து காவிரி பாய்ந்து அந்த நாட்டை வந்து ரொம்ப வந்து வளப்படுத்துது அப்படிலாம் சொல்லியிருப்பார். இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து என்னென்னா, மணிமேகலையும் சிலப்பதிகாரம். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டாக இருக்கும். அதனால நான் அதை வந்து ரொம்ப வந்து எழுதலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து காணி நிலம். இதை வந்து எழுதுனது வந்து பாரதியார். எப்படி வந்து எழுதியிருப்பாருன்னா, ஸ்டார்டிங்கில் காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அப்படின்னு வந்து எழுதியிருப்பார். காணி நிலம் அப்படின்னா வந்து என்னென்னா, ஒரு அளவை, நில அளவை பேரை தான் வந்து காணி அளவு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இவர் வந்து 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இவரோட இயற்பெயர் வந்து என்னென்னா சுப்பிரமணியன். எட்டயபுர மன்னர் தான் வந்து இவருக்கு வந்து பாரதி அப்படின்ற பட்டம் வந்து வழங்கியிருப்பார். இவர் வந்து மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் நிறைய வந்து பாட்டுகள்லாம் வந்து பாடியிருப்பார். இவரோட பாட்டு வந்து பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இன்னும் நிறைய வந்து பாப்பா பாட்டு அதெல்லாமே வந்து இருக்குது. ஆனால் இந்த யூனிட்டில் இவங்க கொடுத்துருந்த புக்கில் வந்து இது மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த காணி நிலம் அப்படிங்கிற அந்த கவிதை பாடல் வந்து எதுலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா, பாரதியாரின் கவிதை தொகுப்பு அப்படிங்கிற நூல்லேருந்து தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சிறகின் ஒளி. பறவைகள் வந்து வலசை போகிறதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, உணவு, இருப்பிடம், இனப்பெருக்கம், இதுக்காகலாம் வந்து தட்பவெட்பம், இதுக்காகலாம் வந்து வலசை போவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பறவை வந்து எதை பேஸ் பண்ணி வந்து வலசை போகுது, கரெக்டாக எப்படி டைரக்ஷன்லாம் தெரிஞ்சுக்குது அப்படின்னா, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதெல்லாம் பேஸ் பண்ணி அதுக்கு வந்து எந்த டைரக்ஷன்லேருந்து எங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பறவைகள் வந்து வலசை போகிற டைரக்ஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இங்கே வந்து மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போகுமா, அப்புறம் வந்து வடக்குலேருந்து தெற்கு நோக்கி போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் வந்து ஒரு நிமிஷம், அந்த டைரக்ஷனை வந்து இப்படி வந்து ஆரோ மார்க் போட்டு எழுதியிருப்பேன். ஓகேவா? இப்போ வந்து வலசை போகிற டைம்லலாம் வந்து அந்த குருவி இல்லை வந்து பறவைகளுக்கு வந்து என்னென்ன மாற்றங்கள் வந்து நடக்கும் அப்படின்னா, தலையில் வந்து சிறகு வளருதல், அதுக்கப்புறம் இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வருதல், இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க.
1500க்கு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் தான் வந்து சத்திமுத்த புலவர். அவரு வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. "நாராய் நாராய் செங்கால் நாராய்" அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதில வந்து என்ன வந்து குறிப்பால வந்து நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, "தென்திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் ஆயின்" அப்படின்ற லைன் வந்து சொல்லியிருப்பாரு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, வடக்குலேருந்து தெற்குக்கும், மேற்குலேருந்து கிழக்குக்கும் வந்து பறவைகள் வந்து வலசை போகுது அப்படின்னு சொல்லிட்டு சத்திமுத்த புலவர் வந்து பாடியிருப்பாரு. இவர் வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இந்த பாடல் வந்து எழுதியிருப்பாரு. ஆனா, அப்போ அந்த காலத்துலலாம் எப்படி தெரியும்? பறவைகள் எந்த திசையிலேருந்து எந்த திசைக்கு போகணும். ஆனா, அப்பவே அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐரோப்பியாவிலருந்து இந்திய தமிழகத்திற்கு வந்து செங்கல் நாரைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் பண்ணி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஆனா, இவர் வந்து முன்னாடியே வந்து பாடியிருப்பாரு. கப்பல் பறவை அப்படின்ற பறவை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கப்பல் கூளைக்கடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லைன்னா கடற்கொள்ளை பறவைன்னு சொல்லுவாங்க. இது வந்து 400 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணக்கூடியது. எங்கேயும் வந்து ஸ்டாப் ஆகாம 400 கிலோமீட்டர் வரைக்கும் கன்டினியூஸா வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குருவி இருக்குதுல்ல, சிட்டுக்குருவி. அது வந்து ஒரே டைம்ல 3 டூ 6 முட்டைகள் இடுமா. 14 நாட்கள் அடை காத்து 15வது நாள் வந்து குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆண், பெண்ணுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ்னா, தொண்டையில வந்து கருப்பு கலர்ல இருந்தா ஆண். பெண்ணுக்கு வந்து அப்படி இருக்காது. உடல் வந்து ஆண் குருவிக்கு வந்து அடர் பழுப்பு கலர்ல இருக்கும். பெண் குருவியா இருந்ததுன்னா, ஒரு மங்கிய பழுப்பு கலர்ல வந்து இருக்கும் அப்படின்ருப்பாங்க. துருவ பகுதி தவிர மனுஷன் வாழ்ற எல்லா இடத்துலயும் வந்து சிட்டுக்குருவிகள் வந்து இருக்கு அப்படின்ருப்பாங்க. இமயமலை பகுதியில வந்து 4000 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்குமே வந்து சிட்டுக்குருவி வந்து பறந்துட்டு தான் இருக்கு அப்படின்ருப்பாங்க. இது எவ்வளோ நாள் உயிர் வாழும் அப்படின்னா, 10 டூ 13 வருஷம் வந்து சிட்டுக்குருவி வந்து உயிர் வாழும். பாரதியார் வந்து குருவி பத்தி என்ன சொல்லியிருப்பார்னா, "காக்கை குருவி எங்கள் ஜாதி" அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வந்து இயற்றியிருப்பாரு. பறவைகள பத்தி ஆய்வு செஞ்ச ஆய்வாளர் வந்து யாருன்னா, டாக்டர் சலீம் அலி. இவர வந்து இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவரோட சுயசரிதை இருக்குது இல்லையா? ஒரு தன் வரலாற்று நூல். அது வந்து என்ன பேர்ல எழுதியிருப்பாருன்னா, "சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி" அப்படிங்கிற பேர்ல வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆர்டிக் ஆலா அப்படிங்கிற பறவை வந்து உலகிலேயே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய பறவை. எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 22,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து இது வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பறவைகள பற்றின படிப்பு வந்து என்னன்னா, ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி தினம் வந்து எப்போ அனுசரிக்கப்படுது அப்படின்னா, மார்ச் 20ஆம் நாள் வந்து அனுசரிக்கப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இதில வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, சிட்டுக்குருவி வந்து அழியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாரி நம்ம வந்து இந்த செடிக்கெல்லாம் வந்து பூச்சிக்கொல்லிலாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து நவீனமா நெறைய கட்டடம் கட்டணுங்கிறதுக்காக வந்து மரத்தெல்லாம் வந்து வெட்டிர்றோம். செயற்கை வேலிகள், அப்புறம் அந்த மின்வேலிகள், அப்புறம் முள்ளு வேலிலாம் போடுறோம். அதுலலாம் சிட்டுக்குருவி வந்து விழுந்து ஏதாவது இறந்துருது. அதுக்கப்புறம் உணவுக்கும், இருப்பிடத்துக்கும் வந்து சிட்டுக்குருவி வந்து மற்ற பறவைகளோட போட்டியிட வேண்டியதா இருக்கு. அது வந்து ஒரு குட்டி குருவி. மத்த குருவி வந்து ஃபுட் வந்து ஈஸியா வந்து கிடைச்சிரும். இதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். ஸோ, அதனாலேயே நெறைய குருவிகள் வந்து இறந்துரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனா வந்து இப்போ ஒரு குருவியோ, இல்ல பறவையோ தான் வந்து ஒரு இடத்துல இருந்து விதை, இல்ல ஏதாவது எச்சம் இருக்கு அப்படின்னா, அத வந்து இன்னொரு இடத்துல போய் போட்டு, இந்த இயற்கை வளம் வந்து செழித்து வளர்றதுக்கு பறவைகள் தான் வந்து ஒரு முக்கிய ரீசன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில வந்து கிழவனும் கடவுளும் கடலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கு. இதில வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். என்னன்னா, ஒரு ஆங்கில புதினம் தான் வந்து இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிறது. ஓகேவா? இத வந்து 1954ல வந்து அ இந்த இந்த புதினத்த வந்து எழுதுனதுக்காக 1954ல வந்து நோபல் பரிசு வந்து வாங்கியிருப்பார். யாருன்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவருக்கு நோபல் பரிசு வந்து கிடைச்சிருக்கும். இதில வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு வயசான கிழவர் ஒருத்தர் சாண்டியோகோ அப்படின்னு இருப்பாரு. அவர் வந்து கடலுக்கு போயிட்டு மீன் பிடிக்க வந்து ட்ரை பண்ணுவாரு. 40 நாள் வரைக்கும் வந்து மீன் கிடைக்காது. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற ஒரு 44 டேஸில தான் மீன் கிடைக்கும். அது மீன் வந்து எடுத்துட்டு வருவாரு. அந்த மீனும் வந்து எல்லா அந்த குட்டி மீனெல்லாம் வந்து கொறிச்சு கொறிச்சு தின்னுட்டு வெறும் எலும்பு மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருப்பாரு. மனோலின்ங்கிறது வந்து கூட வந்து அவர் கூட 40 நாள் ட்ராவல் பண்ண பையன். ஸோ, அத பத்தி தான் வந்து சும்மா ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி தேவையில்ல. எர்னஸ்ட் ஹெமிங்வே வந்து எழுதின ஆங்கில புதினம் தான் வந்து கிழவனும் கடலும். 1954ல அவர் வந்து நோபல் பரிசு வந்து வாங்கியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2016ல வந்து ரியோ நகர்ல வந்து பாரா ஒலிம்பிக் போட்டி வந்து நடந்தது. அதில உயரம் தாண்டுதல்ல வந்து தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் வந்து தங்கம் வந்து வின் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கன்டென்ட் அதில குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து முதல் எழுத்தும், சார்பு எழுத்தும். எழுத்து வந்து 2 வகைப்படும். முதல் எழுத்து வந்து 30,
சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். சார்பெழுத்து என்னென்னு பார்த்தோன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழவிடை, ஒற்றளவிடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 தான். முதல் எழுத்துங்கிறது வந்து உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் ஆக 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். ஓகேவா? இதில் வந்து திருக்குறளும் வந்து இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு வந்து முன்பு வாழ்ந்தவர். இவரோட சிறப்பு பெயர் வந்து வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், இதெல்லாம் தான். திருக்குறளில் வந்து 3 பெரும் பிரிவுகள் வந்து இருக்குது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டது. இந்த திருக்குறளில் வந்து இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்ற வகையில் வந்து திருக்குறள் வந்து சிறந்து விளங்குது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் அப்படி சொல்லியிருப்பார். திருக்குறளுக்கு வந்து வழங்கப்படுற சிறப்பு பெயர்கள் வந்து என்னென்னு பார்த்தோன்னாக்கா உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து, இதெல்லாம் தான். 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து இருக்கிற திருக்குறளை வந்து புக்கில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதோட 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற 2nd இயல் வந்து முடிஞ்சிருச்சு. 3rd இயல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.